விசிக தலைவர் திருமாவளவன் சென்ற கார் பைக் மீது மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் எதிர்த்து கேள்வி கேட்ட இருசக்கர வாகன ஓட்டியை விசிகவினர் ஓட விரட்டி தாக்கிய சம்பவத்தின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமாவளவன் முன்பாகவே போலீஸ் தடுத்து பார்த்தும் சிறுத்தைகள் சீறிக்கொண்டு அடிக்க பாய்ந்த நிலையில் இருதரப்பிலிருந்தும் புகார்கள் பதிவாகியுள்ளன. நடு ரோட்டில் வைத்து ஒத்த நபரை இத்தனை விசிகவினர் சுத்து போட்டு சூழ்ந்து கொண்டு தாக்கும் இந்த காட்சிதான் தற்போது அதிக அளவில் பகிரப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் மீது காலணி வீசி தாக்குதல் நடத்த முயன்ற சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றம் அருகே விசிகவின் வழக்கறிஞர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விசிக தலைவர் திருமாவளவன் வீடு நோக்கி சென்றபோது அவருடைய கார் சாலையில் சென்ற பைக் மீது மோதியதாக கூறப்படுகிறது. திருமாவளவன் கார் மோதியதும் பைக்கை நிறுத்திய இருசக்கர வாகன ஓட்டி எதிர்த்து கேள்வி கேட்க சென்ற நிலையில் அதற்குள்ளாக விசிகவினர் சுத்து போட்டனர். குறுக்கே நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை எடுக்க சொல்லி சூழ்ந்து கொண்ட விசிகவினர் அந்த பைக்கை கீழே தள்ளிவிட்டு அட்டாவடியாக நடந்து கொண்டனர். என்ன நடக்கிறது என சுதாரிப்பதற்குள் அந்த இருசக்கர வாகன ஓட்டியை தாக்கத் தொடங்கினர் விசிகவினர். போலீஸ் நின்று கொண்டிருக்கும் போதே இருசக்கர வாகன ஓட்டியை விசிகவினர் சுத்து போட்டு ஆக்ரோஷமாக தாக்க முயற்சிக்கவே சிறுத்தைகள் பிடியில் இருந்து அந்த வாகன ஓட்டியை காப்பாற்றி பார் கவுன்சிலுக்குள் அழைத்து சென்றனர். ஆனாலும் ஆக்ரோஷம் அடங்காத சிறுத்தைகள் விரட்டி தாக்க முயற்சிக்க போலீசார் தடுத்து நிறுத்தினர். விசாரணையில் பைக்கில் வந்தவர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி என்பது தெரிய வந்திருப்பதாக கூறப்படுகிறது. அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று எஸ்பிளனேடு போலீசார் விசாரணை நடத்திய நிலையில் இன்னொரு பக்கம் திட்டமிட்டு திருமாவளவன் கார் மீது மோதிவிட்டு தாக்க முயன்றதாக வழக்கறிஞருக்கு எதிராக புகார் கொடுத்த விசிகவினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இரு தரப்பினரும் புகார் கொடுத்திருக்கும் நிலையில் யார் மீது தவறு, என்ன நடந்தது, பைக் மீது கார் மோதியது உண்மையா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே இதுகுறித்து பேசிய வழக்கறிஞரின் சகோதரி அழகுவள்ளி நாச்சியார் போலீசார் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் புகாருக்கு நடவடிக்கை எடுக்க தயங்குவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். போலீஸ்க்கு எந்த நடவடிக்கை எடுக்கல. போய் பாக்குறேன் தம்பி பிரதர் அனாதை போன மாதிரி காலையில விரிச்சு போட்டு அப்படி கீழே கிடக்குறான், கீழே மயக்க கீழே கிடக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தூக்க போனாலும் அவர் ஆக்டிங் பண்றாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் தொட கூட இல்ல, எங்க கிட்ட கூட போகல, அப்படி தனியா அப்படி கிடக்குறான். மேலும் இது தொடர்பாக பேசிய அவரது தம்பி நிர்மல் போலீசார் புகார் குறித்து நடவடிக்கை எடுக்காமல் மேலிடத்தில் இருந்து அழுத்தம் வருவதாக தெரிவிப்பதாகவும் ஆளும் கட்சியின் கூட்டணியில் இருப்பதால் புகாரை பெற்றுக்கொள்ளவே தயங்கியதாகவும் குற்றம் சாட்டினார். என்ன சொல்றாருன்னா, போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், நாங்க தாக்கப்பட்டிருக்கோம் சார், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எடுத்துவாங்க, நாங்க எல்லாம் அட்வொகேட்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அதை ஏன் ரிசீவ் பண்ண மாட்டீங்கன்றேன். அவர் அதை கூட ரிசீவ் பண்ணாம எங்களுக்கு பிரஷர் வருது, எனக்கு மேல இருந்து பிரஷர் வருது, எனக்கு பயங்கரமா என்ன விடுங்க, நான் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ண மாட்டேன். அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிருக்காரு, எங்க கிட்டே காட்டுறாரு, பாருங்க அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப சரி சார், நான் தான் தாக்கப்பட்டிருக்கேன், நீங்க இருந்தீங்களா ஸ்பாட்ல, வீடியோ இருக்கு, எல்லாமே இருக்கு, ஸ்பாட்ல நீங்க இருக்கீங்க, அந்த வீடியோ பாக்குறீங்க, எல்லாமே இருக்கு, அப்ப நான் தான் தாக்கப்பட்டிருக்கேன், நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எங்க தலைவர் தாக்க இது பண்ண தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. ஒரு வழக்கறிஞர் நாங்க எல்லாரும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணி ஒரு போலீஸ் என்ன ஒரு CSR போட்டு தருவோம், ஒரு ஆக்ஷன் எடுப்போம். தாக்கப்பட்டிருக்காங்க, ஒரு பாதிக்கப்பட்டவர் நம்ம ஸ்பாட்ல இருந்திருக்கோம் பாதிக்கப்படும் போது அப்படின்னு கூட யோசிக்கல. வழக்கறிஞர் தாக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரம் குறித்து விளக்கம் அளித்த திருமாவளவன் தனது வண்டி என்பதை நன்றாக கவனித்துவிட்டு அந்த இளைஞர் சென்றதாகவும் சிறிது தூரம் சென்றவர் பைக்கை நிறுத்திவிட்டு முறைத்துக் கொண்டே தனது காரை நோக்கி வந்து வம்பிழுத்ததாக கூறினார். இதனை பார்த்த எஸ்கார்ட் போலீசார் வேகமாக காரிலிருந்து இறங்கி அவரை நகர்ந்து செல்லும்படி கூறிய போது அவர் நகராமல் நின்றதாக கூறினார்.
அதற்குள் அங்கு வந்த கட்சி நிர்வாகிகள் அந்த இளைஞரை வழிவிட சொல்லி கேட்டபோது அசையாமல் நின்றவர் தேவையின்றி கத்தியதோடு நிர்வாகிகளிடம் வம்பிழுக்கும் வகையில் பேசியதால் நிர்வாகிகள் சிலர் அவரை அடிக்க முயன்றதாகவும் அதற்குள் போலீசார் அவரை அழைத்து சென்று விட்டதாகவும் கூறினார். ஆனால் அண்ணாமலை போன்றவர்கள் வேண்டும் என்றே அரசியல் செய்வதாக கூறிய திருமா தேர்தல் நெருங்க நெருங்க விசிகாவை சீண்டி தமிழக அரசியலில் குழப்பம் ஏற்படுத்த முயற்சிப்பவர்களின் எண்ணம் ஒருபோதும் ஈடேறாது என்றார். வேண்டுமென்றே வம்பு இழுக்கிற மனநிலையில் நின்று கொண்டு ஏதேதோ கைகளை ஆட்டி அசைத்து பேசிக் கொண்டிருந்தார். நமது கட்சியை சார்ந்த முன்னணி தோழர்கள் அந்த இடத்திலே வந்ததும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி நில்லுங்கள் என்று கேட்டதும் அவர்களிடமும் அவர் முறைத்து பேசியிருக்கிறார், வேகமாக பேசியிருக்கிறார். இந்த நிலையில்தான் காவல்துறையினரும் இயக்கத் தோழர்களும் அவரை முன்னே போங்கள் அல்லது இடது பக்கமாக நில்லுங்கள் என்று தள்ளுகிற போது தள்ளுமுள்ளு ஆகியிருக்கிறது. அவனை எதிர்த்து பேச நமது இயக்கத் தோழர்கள் 1-2 பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள். அதற்குள்ளாக காவல்துறை அவரை தமிழ்நாடு பார் கவுன்சில் கட்டிடத்தை நோக்கி அழைத்து கொண்டு போய்விட்டார்கள். இதுதான் நடந்தது. இடதுபுறமாக எனது வண்டிக்கு முன்னால் போகிறார், ஆனால் வேகமாக போகவில்லை. வேண்டுமென்றே மிக தாமதப்படுத்தி வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார். இடையிலே அந்த ஸ்பீட் பிரேக், தமிழ்நாடு பார் கவுன்சில் எதிரே ஒரு வேகத்தடை இருக்கிறது. இந்த வேகத்தடையிடம் போய் அவர் வண்டியை நிறுத்துகிறார். நம்முடைய வண்டி ஓட்டுநர் வழக்கம் போல ஆரன் அடிக்கிறார். பின்னால் இருக்கிற எஸ்கார்ட் போலீஸாரும் சைரன் சவுண்ட் அந்த ஒலியை எழுப்புகிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி வண்டியை நமது வண்டிக்கு முன்னால் நிறுத்திவிட்டு வருகிறார். வண்டி மோதவில்லை. நம்முடைய வண்டி அவர் வண்டியின் மீது மோதவில்லை, அல்லது அவர் வண்டி நம்முடைய வண்டியின் மீது மோதவில்லை. அப்படி விபத்து என்று சொல்லத்தக்க வகையில் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் சிலர் விபத்து என்கிறார்கள், சிலர் நம்முடைய காரில் அவருடைய வண்டியில் நம்முடைய கார் போய் மோதியது என்கிறார்கள். இது எல்லாம் அப்பட்டமான தவறான தகவல்கள். அண்ணாமலை போன்றவர்கள் வரிந்து கட்டி கொண்டு உடனே இதற்கு வக்காலத்து வாங்கி நமக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார்கள்.